ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் சனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதி எபிசோட் நம்பர் 14. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். மழையில் நனைஞ்சு வந்திருக்க, முதல்ல இதை கூடி வச்சுத நாளைக்கு பேசிக்கலாம். இது உன்னோட வீடு மாதிரி. நாளைக்கு உங்கள் அப்பாவை வர சொல்கிறேன். இங்கே வா. சூசின் எக்காரணத்து கொண்டும் இங்கே வந்துடக்கூடாது. கண்ணும் கருத்துமாக இருக்கணும். சரிங்க முதலாளி. என்னது, ஒன்று அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டானா? டிவோர்ஸா? இங்கே என்னடி பார்க்குறீங்க? ஓடுங்கடி. ஐ ஓ போயிடலாம். பத்தாவது லுக்கிங், அவனுக்கு தான் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். என்னது, இவ்வளோ நாள் வாழ்ந்து உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டானா? நீ ஒன்றும் கவலைப்படாத யூப்பிங். ராத்திரி பார்க்கலாம், இப்படி கஷ்டப்படாத. நான் இருக்கேன் உனக்கு. யார் கஷ்டப்பட்டா? நான் ஏன் கஷ்டப்படணும்? அப்போ உன் கண்ணில் இருக்க கருவலை என்ன? ஓ, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா பிஸ்னஸ் செஞ்சு நல்லா வாழ போகிறோம். அவன் முன்னாடி ஐயோ அவன் வரான், இதை சொல்லி சமாளிச்சுக்கோ. என்னை தாண்டி போயிடுவானா அவன்? இங்கேயே நில்லு. எங்கே வந்த? நான் அவளுக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன். நாளையிலேருந்து ஹீராவே கொண்டு வந்து கொடுத்துருவான். இப்போ மட்டும் நான் வந்திருக்கேன். நான் அவளை போய் பார்க்கணும். நில்லு. இங்கே ஒருத்தி குத்து கல்லாட்டம் கத்தி வச்சுட்ருக்கேன், நீ பாட்டுக்கு போகிற. அவளுக்கு உன்னை பார்க்க இஷ்டமே இல்லை. இல்லை, நான் பேசிக்கிறேன். யூபிங், நீ வந்துட்டியா? லுக்கிங், நான் இவருக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி புரிய வச்சுக்கிறேன். என்னடி 5 நிமிஷத்தில் மேக்கப்பு, காஸ்டியூமு, என்ன இதெல்லாம்? நீயாடி சோகத்தில் இருக்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கவே கூடாது. ஓ சரி சொல்லு, எதுக்காக நீ வந்த? என்னை பிடிக்கலன்றப்போ உனக்கு இங்கே என்ன வேலை? நான் மெடிசன் கொண்டு வந்தேன். அதே சாக்கில் இங்கே வந்துட்டு போகலான்னு பார்க்குறியா? அப்படியெல்லாம் எனக்கு எண்ணம் இல்லை. இந்த கடை மொத்தத்தையும் உனக்கே நான் எழுதி கொடுத்துட்றேன். அதுக்கான பேப்பர். அப்படின்னா உனக்கும் இந்த கடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிற. அப்படியே உன் திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நீயும் இங்கே ஒர்க் பண்ணுறல, உன்னோட பிளேஸை காலி பண்ணி கொடு. சரி மாஸ்டர், இப்போவே காலி பண்ணி கொடுத்தா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஹீரா, போய் நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா. நம்ம இங்கேருந்து போகிறோம். அதான் உன்னோட மாஸ்டரே சொல்லிட்டாரே, திங்ஸை சீக்கிரம் எடுத்துக்கிட்டு காலி பண்ணுங்க. மாஸ்டர், திங்ஸ் நிறையா இருக்கு, இப்போதைக்கு பேக் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். சொன்னது கேட்டல, எப்படியும் பேக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நான் ஆஃப்டர்நூன் வரேன். அந்த சிரமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு ஆளாக தானே இருந்தால் கஷ்டம். நானும் போய் பேக் பண்ணுறேன். கிந்தா, உன்னோட மொத்த திங்ஸும் எடுத்துக்கிட்டு முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க. உங்களோட முகத்தை இங்கே நான் பார்க்கவே கூடாது. கிளம்புங்க. ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? ஏய், நீ மறுபடியும் தோற்று போயிட்டா? இவங்ககிட்ட உன்னால் ஜெயிக்கவே முடியல. வா வா, வேலை நிறைய கிடக்கு. யூபிங். இவனா? இவன் இங்கே வந்தா என்ன விஷயமா வந்த? நான் யூபிங்கை பார்க்கணும். அவளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு யூபிங்கை தேடிக்கிட்டு நீ இங்கே வர? நானும் கேள்விப்பட்டேன், அது விஷயமா தான் பேசணும். அவனை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. வெயிட் பண்ணலாமே. ஆமாம், வெயிட் பண்ணணும். அவன் நல்லவன். அவர் நல்லவர். யார் இவன்? நான் சொல்கிறத ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கான். எவடா நீ? சும்மா நான் பேசிகிட்டு இருக்கிறத திரும்ப காப்பி பண்ணுற. வெட்டிக்காத பேசலாம், எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். யார் இவன்? புதுசாக இருக்கான். எனக்கு ஆப்போசிட்டாக வந்துடுவானோ? வந்தா என்ன செய்வ? யூபிங், உனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கலையா என்ன? நான் வேணும்னா வேறு எதாவது சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டுமா? என்ன வேணுமோ கேளு யூபிங். அவளை விடுப்பா. தின்னுட்டும் தின்னாட்ட போட்டோம் திமிர் எடுத்த கழுத. இப்படியெல்லாம் நமக்கு யார் விருந்து வைப்பா? இவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறியா நீ? அவன் பின்னாடி சுற்றிட்டு கிடக்குற. அவனா வந்து உனக்கு இதெல்லாம் பண்ணுறான். ஒழுங்கு மறுவாதியா? நான் சொல்கிறத கேட்டுட்டு நடக்கிறதா இருந்தால் நட, இல்லைன்னா அவ்வளோதான். சொல்லிட்டேன். ஐயோ அப்பா, நீ எதுக்கே திரும்ப அங்கேயே வந்து நிற்கிற? என் பிரச்சனை எனக்கு பார்த்துக்க தெரியும். என்னது, ஒரு தகப்பனையே நீ எதிர்த்து பேசுகிற? உனக்கு இதை தான் நான் கற்றுக் கொடுத்தனா? ஷோ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அங்கிள், இவ்வளோ டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் அவளுக்கு எடுத்து சொல்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் எவ்வளோ கைண்டாக நடந்துக்கிறீங்க. உங்களை மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு மாப்பிள்ளை அமையாமல் போச்சு. யூபிங், பார்த்துக்கோ, எப்பேற்பட்டவர் உன் பக்கத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோ. இவரை விட்டுட்டு நீ எப்படி தான்? நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான். நிறுத்துங்க. எனக்கு யாரும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர தேவையில்ல. அமைச்சு வரைக்கும் போதும். நீங்கள் உங்கள் முக்கியமான வேலையை மட்டும் பாருங்க. ச்சே, யூபிங் இருப்பா, அவள் போனா போறா.
திமிரு பிடிச்சவ. நீ உக்காரு, நாம சாப்பிட்லாம். இல்லை அங்கிள், நீங்கள் சாப்பிடுங்க, நான் அவளை போய் பார்க்குறேன். சாரி அங்கிள். ஐயோ, இந்த ஊஞ்சல் எப்படியா இருந்துச்சு? எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதில் உட்காந்து தானே நான் விளையாடுவேன். இப்போ அதுவும் போச்சா? ஓ, அறுத்துக்குச்சா? அம்மா, எனக்கு ஊஞ்சல் வேணும்மா, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு சீக்கிரமா ஊஞ்சல் கட்டி கொடுங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ இப்படித்தான் அழுவ. அப்பதான் இதை கட்டினது. உன்னோட சின்ன வயசு விஷயம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. புல்வெளியில நீ எப்ப பார்த்தாலும் அந்த மண்ணை நோண்டிட்டே இருப்பல்ல. இந்த மாதிரி பண்ணாதன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்றது? பண்ணுவியா? சொல்ற பேச்சு கேப்பியா? நீ ஏன் மண்ணை நோண்டா? மண்புழுக்கு. அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீ அடி வாங்கினது. பரவாயில்ல, நிறைய விஷயம் நீ ஞாபகம் வச்சிருக்க. கூடவே உனக்கு இதையும் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். இது எனக்கு நீ தான் கொடுத்த, ஞாபகம் இருக்கா? இது நான் எக்ஸாம் எழுத போகும்போது இதை எடுத்துகிட்டு போனால் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லி என்கிட்ட நீ எனக்கு கொடுத்த. இதை நீங்கள் இன்னைய நாள் வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கீங்களா? அப்பா சொன்னதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இன்னொரு கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஸோ நான் கிளம்புறேன். என்ன இவ எப்படி பேசினாலும் வழிக்கு வரவே மாட்டேன்றா. இவளுக்கு என்ன பண்ணுறது? இங்கே பாரு லுக்கிங், இந்த அக்கௌண்ட் புக்ஸில் இருக்கிற மாதிரி நாம் சில பிளான்களை சேஞ்ச் பண்ணியே ஆகணும். நமக்கு நிறைய காசு தேவை. ஸோ நான் சொல்கிற மாதிரி செய். எனக்கு புரிஞ்சிருச்சு. அவன் இல்லாமல் நம்மளால் பிஸ்னஸ் செய்ய முடியாதா என்ன? புது பிளானை போடுறோம், சக்ஸஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பிளானை கொண்டு வந்திருக்கேன். இது மூலமாக எங்கள் கடையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு 30% நான் ஆஃபர் தரேன். இல்லைனா காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இது எங்களோட சேலஞ்சான ஒரு விஷயம். என்ன சொல்கிறீங்க? அப்படியா? இது நல்லா இருக்குல்ல? வேலை செஞ்சு களைப்பாயி நீ இங்கேயே தூங்கிட்டியா? பெட்டுக்கு கூட போய் தூங்கலை. சரி, பரவாயில்ல, நீ இங்கேயே தூங்கு. பா, டெய்லி இந்த நோட்டீஸை கொடுக்கறதுக்கு நான் பரப்பா. ஐயோ, அவளுக்கு மறுபடியும் மயக்கம் வந்துருச்சு. யூபிங், நான் எப்படி இங்கே வந்தேன்? ரோட்டில் தானே மயங்கி விழுந்தேன். யார் கொண்டு வந்து என்னை இங்கே சேர்த்துருப்பா? யாராக இருக்கும் இது? சூசியானோடதில்ல? இது அவன் ப்ரிப்பேர் பண்ணதாச்சு. அப்படின்னா அவன் தான் இங்கே என்னை தூக்கிட்டு வந்தானா? சார், இது வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். பென்டன் நல்லா இருக்குல்ல? அல்லிப்பூவில் செஞ்சது, அதுவும் ஒயிட் அல்லி. ரொம்ப ஸ்பெஷல் சார், வாங்கிக்கோங்க. உன்னோட பென்டன் என்னால் தானே உடஞ்சி போச்சு. ஸோ இதை நீ எடுத்துக்கோ. இதை பார்க்கும்போது எனக்கு லுக்கிங் தான் ஞாபகத்துக்கு வரா. ஏய், அங்கிள், உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். வாடா, சீக்கிரம் வா. முதல்ல என் கையை விடுறா. என்னடா உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி தரன்னு கூட்டிகிட்டு வர? அதுவும் இந்த இடத்துக்கு. நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியலடா. அவள் போனா என்ன? உன் மனசுக்கு கொஞ்சம் அமைதி வேணும். நான் சொல்கிறத கேளு. நீ முதல்ல உள்ளே போ. உனக்காக ஒரு குட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னடா பண்ணுற? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், என்னை அப்புறம் திட்டலாம். நீ முதல்ல உள்ளே போ. இவன் சரியான பைத்தியக்காரன். யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, நீயா? யுபிங், நீ எப்படி இந்த இடத்துக்கு, அதுவும் எந்த நேரத்தில்? உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு என்னையா பிரச்சனை? அதுதான் என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டல. அப்புறமா எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணுற? ஏன்? யாரும் உன்னை ஃபாலோ பண்ணது? ஓ, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மெடிசன்ஸ் ஒன்றை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அது வந்து மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் என்ன போய் சொல்லன்னு யோசிக்கிறியா? கை கால் முளைச்சி வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிடாத என்ன? எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்லை. நில்லு. நான் வேலை வெட்டியெல்லாம் விட்டு உங்ககிட்ட பேச வந்தா உனக்கு டைம் இல்லையா? மரியாதையே நில்லுன்னு சொல்லிட்டேன். என்ன உள்ள ஒரே சவுண்டா இருக்கு? ஒருவேளை என் மருமகளை அவன் அடிக்கிறானோ? சத்தம் அப்படிதான் கேட்குது. என்னடா வாயை பிளந்துட்டு இருக்க? வா, உள்ள போய் தடுப்போம். அங்கிள், முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும். அதை எட்டி பார்க்க கூடாது. ஒட்டி கேட்போம். வெயிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் எழுந்திரி. நான் இங்கிருந்து போகணும். நானா விட மாட்டேன்றேன். உன் ட்ரெஸ்ல என்னோட பின் மாட்டி இருக்கு. ஓ, இரு, நான் எடுத்து விடுறேன். ஐயோ, பார்த்து வலிக்குது. ஐயோ, பார்த்தியா? என்ன சவுண்டே கேட்கல?
இங்க பாரு சூசியான், நான் நிச்சயமா சொல்வேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நடிக்கிற? கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வீணா என்னோட டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ எங்க போற? இல்ல, நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? ஏய் சூசியான். ஆ, வந்துட்டாளா என் சக்கலத்தி? இங்க என்ன பண்ற? நம்மளோட ரூம் அங்க இருக்கு. இங்க வெட்டியா பேசிட்டு இருக்க வேண்டாம். வா போலாம். வா போலான்னு சொல்றேன்ல. நான் உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? இன்னைக்கு உன் கூட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். பதில் பேசாம இருக்கா? எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமாம், நான் அவ கூட தான் இருக்க போறேன். தொடர்ந்து இப்படி என்னை தொந்தரவு செய்யறத இதோட நிறுத்திக்கோ. நான் ஒன்றும் உன்னை ஃபாலோ பண்ணி வரல. இனிமே வரவும் மாட்டேன். வாங்க, இவகிட்ட என்ன நமக்கு பேச்சு. நம்ம போகலாம். ம். ஆஹா, அவ்வளோ ஆயிடுச்சுல்ல. என்ன வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா சூசியான்? ப்ளீஸ். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. கிளம்பலாமா? 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? இவங்க மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க? என் பிள்ளைய நான் என்னவோ நினச்சேன். என்ன இப்படி இருக்கிறான்? நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் கிளம்புறேன். என் மருமகம் மனசுடைஞ்சு போறா. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பயப்புல தான் காரணம். அவன் கை காலை உடச்சி வீட்டில் உட்கார வைக்காம விட மாட்டேன். ஐயோ அங்கிள், நீங்க ஏன் வயலன்ஸை கையில் எடுக்கிறீங்க? அவன் ஏதோ நினச்சி பண்ணிட்டு இருக்கான். நம்ம பார்த்துப்போம். அப்படியே எடுங்க. போங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் என்ன நினச்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படியெல்லாம் உங்கள் அனுமதி இல்லாமல் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்களா என் வழிக்கு வருவீங்க. வண்டி எதிரே மோதிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, என்னாச்சு? வண்டியை பார்த்து ஓட்டிட்டு போ. நாங்கள் 2 பேரும் உள்ளே இருக்கிறது தெரியலையா என்ன? கேர்ஃபுல்லாக போ. என்னோட வீடு வந்துருச்சு. வந்தது தான் வந்தீங்க. ஒரு வாய் டீ குடிச்சிட்டு போங்க சூசியான். என் வீட்டில் நல்லா இருக்கும். அது இல்லை, பரவாயில்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? நான் வேணா உங்கள் வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு போட்டா? சும்மா சொன்னேன். உங்களை முன்னை விட எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்போ ஓகே சொல்வீங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆ, சரி, பயப்படாதீங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பாய் சூசியான். முதல்ல வண்டியை எடுங்க. பூனைக்கு பயந்து புலிக்கிட்ட மாட்டினா கதையாயிடுச்சு என்னோட கதை. அவகிட்ட சமாளித்து வரதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அவள் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு. நான் உங்களோட மினிஸ்டர் ஓவை சந்திக்கணும். இருங்க மேடம். யார் இந்த நேரத்தில்? சார், அது நீயா? ஆமாம், நானே தான். என்ன விஷயமா இந்த ராத்திரியில் என்னை பார்க்க வந்திருக்க? சொல்லு, உனக்கு என்ன உதவி தேவைப்படுது? என்ன சொல்கிறதா இருந்தாலும் தயங்காமல் சொல்லு. ஐயோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். அது நான் சூசியான நடிக்க போன இடத்துல ஒரிஜினலாக லவ் பண்ணிட்டேன்னு சொல்ல வர. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சரி சொல்லு. என் ஆள் மர்டர் கேஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்டவர்னு தெரியும். நான் உங்களுக்கு என்ன உதவி செஞ்சுருக்கணும்னு தெரியும். அவரை இந்த மர்டர் கேஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரலைன்னா உங்களை நான் வெளியில் காட்டி கொடுத்துருவேன். அது சொல்லிட்டு போகலான்றதுக்காக தான் வந்தேன். நீங்கள் அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என் விஷயத்தில் தலையிடாதீங்க. அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதாக இருக்கும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. நீ எவ்வளோ தூரம் போயிட்டியா? நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனையெல்லாம்? நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீறினீங்க அப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். நான் வரேன். ஓ, உனக்கு இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? என்னையே பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுல. உன்னை எங்கே அனுப்புனமோ அங்கே கூடிய சீக்கிரமே அனுப்பிச்சிடுறேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க அங்கிள். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் அவ்வளோ மோசமானவெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் என் நண்பன் அவ்வளோ மோசமானவன் கிடையாது. என்னென்னவோ சொல்கிற. நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அங்கிள். நீ முடிஞ்சதை பார்த்துக்கப்பா. அங்கிள், சூசியன் லூஸுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இந்த மாதிரியெல்லாம் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? ச்சே, என்னது சவுண்டு? முதல்ல எதை சின்னதாக கட்டி வைக்கிறானுங்களா? அப்புறம் ஐயோ ஐயோ, பேக்கில் அடிபட்டுருச்சு. இவனை நான் யூபிங்கோட ஹோட்டலில் பார்த்தனாச்சே. ஐயோ, இவன் வேறு பார்த்துட்டானே. இவன் இந்த ராத்திரி இங்கே என்ன செய்கிறான்? வெளியில் போடா. காசு இல்லாதவனுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதாடா? வெளியில் போ. ஏய், நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய குடும்பம்னு தெரியுமாடா உனக்கு? என்னையே கழுத்து பிடிச்சி வேலை தள்ளுறியா? எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? இது எவ்வளோ இடம், எவ்வளோ லட்சத்துக்கு போகும்னு சொல்லு. நான் மொத்தத்தையும் வாங்கிக்கிறேன்.
பணக்கார திமிரு. உங்க அப்பா இருக்கும் போது தான் உனக்கு இந்த செல்வாக்கெல்லாம். அவர் தான் டிக்கெட் வாங்கிட்டாரே. போடா, காசு நான் மட்டும் இந்த பக்கம் வர வழியை பாரு. நான் உதவி செய்யிட்டா? நீயா? சீக்கிரமா போகணும். அவனேஜா அவனேஜா என்ன இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கு? தூ போகிறாள, இந்த டாக்டர் கூட தான் கொஞ்சம் நாள் அவள் சுற்றிட்டு இருந்தா. இதில் பாய்சன் கலந்துருக்கு. அவங்க இறந்துட்டாங்க. என்னது, இறந்துட்டாங்களா? இந்த ஆள் தான் என் முதலாளி அம்மா கூட சுற்றிட்டு இருந்தது. இவர் தான் உங்கள் முதலாளி அம்மாவை கொண்டதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா? இருக்கு மயிலாட். இது பாருங்க, இவர் மெடிசன் கொடுத்தது. இதுக்காகவே இவர் டெய்லி எங்களோட மென்ஷனுக்கு வருவார். இவர் சொல்கிறது உண்மையா? இல்லை, நான் இதை செய்யல. அவங்களுக்கு உடம்பு சரியாததுக்கு தான் நான் மெடிசன் கொடுத்தேன். என்னை யாரோ இதில் சிக்க வைக்கணுன்றதுக்காகவே சிக்க வச்சிருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க பாஸ். அவனுக்கு எதிராக நாளைக்கு நான் கோர்ட்டில் சாட்சி சொல்கிறேன். விடுங்க சார், இப்படி கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க. இவனுக்கெல்லாம் தக்க தண்டனை கொடுக்கணும். 50 பெரம்படி கொடுத்தாதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். அச்சோ, பாலும் தேனும் தின்ன உடம்பாச்சே, தாங்கும்னு நினைக்கிறேன். கொடுக்கணும் பாஸ். அப்போ நிறைவேற்றுங்க. இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணுறன்னு எனக்கு தெரியும். ஓ, என் மகனை பார்க்கணும். யாரையும் இப்போ பார்க்க முடியாது. உன்னோட கெட்ட எண்ணம் என்னைக்குமே ஈடேறாது. மினிஸ்டர் ஹூ, என்ன பார்த்துட்ருக்கீங்க? இவனை ஜெயிலுக்கு இழுத்துட்டு போங்க. அங்கே 2 கொலை கேஸில் அவனை மாட்டி விட்டுருக்காங்க. இப்போது நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். இது கண்டிப்பாக சூசியான் பண்ணலை. எனக்கு தெரியும். என் பெரியப்பா இறந்த அன்னைக்கு அந்த ரூம்லேருந்து யாரோ ஒருத்தர் ஓடி போனதை சூசியான்னு தன்னோட கண்ணால் நேரில் பார்த்தேன்னு சொன்னார். அப்புறம் எப்படி? பட்னி கடந்தே சாக போறியே என்ன? உன் தலையை எடுத்து ஜெயிலே தான் முடிய போகுது. கொஞ்ச நாளைக்கு நான் கடையை பார்த்துக்கிறதா? ஆமாம், லுக்கிங் சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எனக்காக கொஞ்சம் இந்த கடையை பார்த்துக்கோ. டீட்டெயிலெலாம் இந்த புக்கில் இருக்குது. இதை படித்து தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இது நல்லா ரீட் பண்ணு. எல்லாமே உனக்கு தெரியும். நான் அப்புறம் வரேன். பாய். இதான் சரியான நேரம். இதை பற்றி நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லட்டுமா? சொல்லு. நாளைக்கு இன்வெஸ்டரை கூப்பிட்டு என்ன விஷயம்லாம் சொல்லணும்னு இதில் டீட்டெயிலாக எழுதியிருக்கு. அது வந்து நிறுத்து. இதை பற்றி உனக்கு தெரியுதுன்னா பேசாமல் நீயே இந்த பொறுப்பை எடுத்துக்கியே. அது எப்படி? நான் வேற ஆள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒர்க்கை யார் வேணால் செய்யலாம். இதை நீ பார்த்துக்கோ. பாய். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த கடை ஓனருக்கு பதிலாக நான் தான் உங்களுக்கு இந்த பிளானை பற்றி இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் சம்மதம்னா நீங்கள் சைன் போட்டு கொடுங்க. என்னங்க எங்களுக்கு சம்மதம். ஏண்டா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அதுவும் மாறு வேஷத்தில். அவளோட பாடி இங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் எதாவது தடயம் கிடைத்தான்னு பார்க்க போகிறோம். யூ ஆர் வெரி ஸ்மார்ட்டி. அதெல்லாம் அப்புறம் பேசலாம். என்னை மன்னிச்சிரு தாயே. நீ செத்து போயிருந்தாலும் இதில் மாட்டின சூசியனை வெளில கொண்டு வரதுக்காக உன் பாடியில் சில ஆராய்ச்சிகளை பண்ண போகிறோம். எங்களுக்கு உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு நீ தான் உதவணும். ஓம் ஷையோ போற்றி. அது நகத்தில் ஏதோ லைட் எரியுது பாரு. லூஸு, அது பிளட்டு. ஓ, அவள் இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் பிளட் மட்டும் எப்படி காயாமல்? அப்படின்னா இது கொலைகாரனோட பிளட்டாக தான் இருக்கணும். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதை பார்த்து தான். அட்டாப்சி. ஆமாம், இவ சாகும்போது கொலையாளிக்கிட்ட போராடி இருக்கணும். அதனால அந்த நகத்தில் பிளட் இருக்குது. அப்படின்னா அந்த கொலையாளி உடம்புல கீறல் இருக்கணும்ல? நிச்சயமா. நம்ம போக வேண்டியது அவளோட வீட்டுக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கிஸ் ஸ்மைலிங்.